ஒரு கதை சொல்லவா? இது உண்மையில் நடந்த கதை. ஒரு சின்ன பையன், 8 வயது இருக்கும். கம்ப்யூட்டரில் ஷூட்டிங் கேம்ஸ் விளையாடுவதில் அவனுக்கு பிரியம். அவனுக்கு கேன்சர் வந்துவிட்டது. விரைவில் செத்துவிடுவான் என்று டாக்டர்கள் அவன் அம்மாவிடம் சொன்னது அவனுக்கு தெரியாது. டாக்டர்களிடம் காட்டிவிட்டு சோகமாக வந்த அம்மாவை பார்த்து, எனக்கு என்னம்மா பையன் என்று கேட்டிருக்கிறான். ஒன்றுமில்லை கண்ணா, உன் உடம்பில் நிறைய பூச்சிகள் இருக்காம், அதையெல்லாம் சாகடிக்கணுமாம் என்று சிரித்துக்கொண்டே தாய் தன் மகனிடம் கூறினாள். 6 மாதங்களுக்கு பிறகு பையனை செக்கப் செய்த டாக்டர்களுக்கு பெரிய இன்பம் அல்லது துன்ப அதிர்ச்சி. சிறுவனின் உடலில் ஒரு கேன்சர் வைரஸ் கூட இல்லை. ஆகா, எப்படி இது சாத்தியம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. புரிய நியாயமும் இல்லை. அவர்களை பொறுத்தமட்டில் மனிதர்களை சாகடிப்பது மட்டுமே அவர்களால் சாத்தியம். பிழைக்க வைப்பது சாத்தியமில்லை. மெடிக்கல் மிராக்கிள். மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய அம்மா, நீ ஏதாவது செய்தாயா என்று வியப்பு தள்ளாமல் மகளிடம் கேட்டாள். ஆமாம், நீ தான் சொன்னல்ல, என் உடம்புக்குள்ள நிறைய பூச்சி இருக்குன்னு. நான் கம்ப்யூட்டர் கேம் விளையாடும்போது அந்த பூச்சை கொல்ற மாதிரி தான் நான் நினச்சி விளையாடினேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். நடந்தது அவ்வளவுதான். ஒரு விளையாட்டு, உயிர் காக்கும் விளையாட்டு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள்தான் கல், நீங்கள்தான் சிலை, நீங்கள்தான் சிற்பி. உடைப்பதும் நீங்களே, உருவாக்குவதும் நீங்களே. உடைப்பதை நிறுத்துங்கள், உருவாக்கி பாருங்கள்.